அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் காலிஃப்ளவர் சில்லி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இது வந்து காலிஃப்ளவர் கட் பண்ணி இந்த மஞ்சள் பொடி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவணும். இப்போ காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தண்டெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே உள்ள பூ மட்டும் எடுத்துக்கலாம். தண்டெல்லாம் வந்து கீழே உள்ள தண்டெல்லாம் யூஸ் ஆகாது. அதனால் இது மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே உள்ள பூ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே புழுவெல்லாம் இருக்கும், அந்த புழுவெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. உள்ளே நல்லா அந்த பூ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது மாதிரி தண்டெல்லாம் வெட்டி விட்டேன். மேலே உள்ள தண்டை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த தண்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பூவை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நடுவில் வெட்டிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நடுவில் புழுவெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கையிலே பிச்சுக்கலாம். இதை கத்தி வச்சு தான் வெட்டணும் அப்படியெல்லாம் இல்லை. கையில் பிச்சு எடுத்துகிட்டு மஞ்சப்பொடி தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு இது மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே நடுவில் புழு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பச்சை கலரில் சின்னதாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. இது மாதிரி எடுத்து கீழே போட்டுருங்க. போட்டுட்டு எல்லா பூவும் இதே மாதிரி கிள்ளிக்கலாம். இது மாதிரி 2 புழு இருந்துச்சு இதில். இந்த ஒரு புழு பார்த்திங்களா, இது மாதிரி இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்த வந்து கட் பண்ணிடலாம். இந்த இடத்த போட வேணாம், அந்த பூவை வந்து போடாமல் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி உள்ளதெல்லாம் போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா பூவையும் எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கழுவணும். இதில் ஒரு வாட்டி அலசிக்கோங்க. அலசிட்டு இப்போ புழுவெல்லாம் நான் எடுத்துட்டேன், அதனால் மஞ்சள் பொடி தண்ணியில் அலசிட்டு இதை சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்துடலாம். இது மாதிரி சுடு தண்ணியில் போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதே போல் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அந்த புழுவெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா இறந்துரும். அதுக்கப்புறம் நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி கரண்டியில் வடித்து எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து இந்த சில்லி பவுடருக்கு வந்து அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து கொஞ்சம் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு அதில் 1/2 கப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட வந்து மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, அது கூட கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துருக்கேன். தயிர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டு பரட்டிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க. அப்படி வேணும் அப்படின்னா 1/2 டம்ளர் மட்டும் தெளித்த மாதிரி போட்டுட்டு பிணைஞ்சிக்கலாம். இப்போ கழுவி வச்ச காலிஃப்ளவர் வந்து இது கூட சேர்த்துட்டேன். இப்போ ட்ரையாகவே நம்ம கலக்கி வைக்கும்போது என்னாகும், நம்ம பொரிக்கிறப்ப வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி நிறையா விட்டுட்டோம்னா அது பொரிக்கும்போது வந்து ஒரு மாதிரி சதன்னு ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ட்ரையாகவே போட்டு பிணைஞ்சிக்கணும். வேணால் தயிர் கொஞ்சம் ஊற்றி கூட பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இல்லாட்டி தண்ணி 1/2 டம்ளர் தெளித்து பிணைஞ்சி இது மாதிரி ஊற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி போட்டு பொரிச்சோம்னா இந்த காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆயிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சோம்னா கருகி போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, உள்ளெல்லாம் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து அளவாக ஊற்றியே பொரிச்சிக்கோங்க, ரொம்ப நிறையெல்லாம் ஊற்ற வேணாம். அப்புறம் அந்த கலர் வந்து அதில் ஆட் ஆயிரும், அப்புறம் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை 2வது பேட்ச் போடுறேன். இது மாதிரி போட்டு பொரிச்சிட்டு இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதையும் பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து பொரிக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெட் கலரு இந்த க்ரீன் கலர் 2 சேர்ந்து அமேசிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். வேணால் மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அந்த டைம் கூட பொரிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர் சில்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.